பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 71வது அதிகாரம் 22வது வசனமும் 23வது வசனம் சொல்லுவது பாருங்க. என் தேவனே, நான் வீணையை கொண்டு உம்மையும் உடைய சத்தியத்தையும் துதிப்பேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நல்லா அந்த ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்கிறேன்? என் தேவனே, நான் வீணையை கொண்டு. அப்போ நல்லா கவனிங்க. இந்த பரிசுத்த ஆராதனைகளே நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக சபைகளில் பாருங்க, கேஸியை வச்சுருப்பாங்க, பேடு வச்சுருப்பாங்க, வீணை வச்சுருப்பாங்க, அநேக இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள் வச்சிருப்பார்கள். அல்லேலூயா. அப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள் அப்போ அப்படின்னா என் தேவனே, நான் வீணையை கொண்டு அப்போ உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். அதனால் வீணையை கொண்டு துதிங்க. தம்புரோடு நல்ல வாதவசன தம்புரோடும் வீணைகளோடும் சுரமண்டலத்தோடும் அப்போ தேவனை மகிமைப்படுத்துங்க என்று வசனம் சொல்லுகிறது. ஆனாலும் பாருங்கள், நம்முடைய கரங்களை நல்ல கர்த்தர் படைத்திருக்கிறார் அல்லவா? விரல்களை நல்ல படைத்திருக்கிறார், சரீரத்தை படைத்திருக்கிறார். அப்போ இந்த கரங்களை தட்டியும் நீங்கள் என்ன பண்ணலாம்? வீணையை கொண்டு மட்டுமல்ல, சத்தியத்தையும் துதிப்பேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன். நீங்கள் எப்படி தேவனை இப்போ எனக்கு வீணை இல்லை, நான் எப்படி துதிப்பேன் அப்படின்னு மற்றவர்கள் நினைக்காதீங்க. கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் துதிங்க. வாயை திறந்து துதிக்க 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 தடைகள் உடைக்கப்படும். அல்லேலூயா. சுரமண்டலம் எனக்கு இல்லை அப்படின்றீங்களா? உங்களுக்கு கரங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கைகளை தட்டி துதியுங்க. சுரமண்டலம், வீணை, அப்போ பாருங்கள், அது உங்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுப்பாரானால் கற்றுக்கொண்டு சபைக்குள்ளே உங்கள் ஊழியரிடத்துல கேட்டு அதை செய்யுங்க. அந்த ஊழியத்தை செய்யுங்க, அப்படி ஆராதிங்க. ஆனால் நல்ல தேவனை துதிக்க 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 பாடும் பொழுது கர்த்தர் கிருபைகள் பெரிய செய்கிற தேவனாக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகள். அப்போ பாடும் பொழுது நான் வாயை திறந்து பாடணும். அல்லேலூயா. இப்போ நான் பாடும்போது பாருங்க, உங்களோட ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் ஆராதிக்கும் போது அவரோட சேர்ந்து ஆராதிக்கணும், அவரோட சேர்ந்து பாடணும். நம்முடைய வாயை திறக்கணும். அப்போ வசனம் சொல்கிறது, உன் வாயை விரிவா திற, நான் நிரப்பேன் என்று. நல்ல வாயை திறந்து நல்ல கரங்களை தட்டி பாட வேண்டும். அல்லேலூயா. சிலர் கரங்களை தட்ட மாட்டாங்க, கையை கட்டிக்கிட்டு இப்படியே கையை கட்டிக்கிட்டு நிற்பாங்க. இப்போ நான் பாடும்போது என் உதடுகளும் நீ மீட்டு கொண்ட அந்த ஆத்துமாவை மீட்டு கொண்டாருங்க. பாவத்திலிருந்து மீட்டு கொண்டார் அல்லவா? நம்முடைய எல்லாவற்றிலிருந்து நம்மளை விடுவித்தார் அல்லவா? அப்போ அவருக்கு எப்படி துதிக்கணும்? என் ஆத்துமாவும் கெம்பிரித்து மகிழனுங்க, மகிழ செய்யணும். நல்லா பாடுங்க, சபையில் பாடுங்க. நீங்கள் சபையில் நீங்கள் பாடாமல் வீட்டில் எப்படி நீங்கள் பாடி துதிக்க போகிறீங்க? தனிமையில் நல்லா பாருங்கள். இங்கே சபையில் பாடி துதித்தா தான் தனிமையில் உங்களுக்கு பாடி துதிக்க ஆண்டவர் கிருபை கொடுப்பார். அப்போ அவருடைய நாமத்துக்கு மகிமையாக நல்ல பாடி துதித்து ஆராதிங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுப்பார், பெரிய காரியத்தை செய்வார். தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் சோத்திரம். கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் சோத்திரம். நேற்று மீண்டும் மாறாத நல்ல தகப்பனே, பரிசுத்தமுள்ள கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாற்றல் தருகிறோம். தேவன் பொறுப்பெடுங்க, ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.